இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல 5 இடத்த பிடிச்சது யார், எந்த கட்சி, எந்த வேட்பாளர் நிப்பாட்டினாங்க, அவங்க பெற்ற வாக்குகள் எத்தனை சதவீத ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, தோல்வி பெற்றாங்க, இப்படி எல்லா முழு விவரத்தையும் இந்த தொகுதியில் 1977ல் எத்தனை ஓட்டு பதிவானது எல்லா விளக்கத்தையும் நம்ம இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். முதலாவது பார்க்க இருப்பது ஜனதா கட்சி. ஜனதா கட்சி ஜான் வின்சென்ட் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. ஜனதா கட்சி சார்பாக ஜான் வின்சென்ட் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க பெற்ற வாக்கு 18,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18,668 ஓட்டு வாங்கி 27.71% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதிக்கு இவங்க புதியவங்களாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கணுன்னா இவங்க முதல் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக டி வேலையா அவங்க 18,464 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 18,464 ஓட்டு 27.41% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் இந்த தொகுதிக்கு புதியவங்க. ஆனால் பாருங்கள், 204 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருக்காங்க. ஜனதா கட்சி 204 ஓட்டு அதிகம் பெற்றதுனால வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 204 ஓட்டு குறைவாக பெற்றதுனால தோல்வி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மிக சொற்ப ரன்னில் தோற்ற ஒரு தொகுதியாக நம்ம பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நம்ம யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சியை பற்றி பார்க்கணுன்னா ராஜகோபாலன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக மூன்றாவது இடத்துல இருக்குது. இவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 12,877 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12,878 77 ஓட்டு வாங்கி 19.12% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா திமுக நான்காவது இடத்துல இருக்குது. ஏசு சுடலையாண்டி அவங்க 9,381 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏசு சுடலையாண்டி அவங்க 9,381 ஓட்டு திமுக பெற்றிருக்கு. 13.93% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. பார்த்துவிடுங்க, இவங்க நான்காவது இடம் திமுக. ஐந்தாவது இடத்துல இருக்கிறது பார்க்கணுன்னா சுயேட்சை வேட்பாளர். ஒரு சுயேட்சை வேட்பாளரான பெரியசாமி அவர்கள் 7,485 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7,485 ஓட்டு வாங்கி 11.11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதிக்கு புதியவர்களாகவும் இருக்காங்க. திமுகவை விட கொஞ்சம் ஓட்டு தான், ஒரு 2% தான் கம்மியாக இருக்காங்க. அடுத்ததாக ஆறாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா சுயேட்சை வேட்பாளர் வள்ளி நாயகம் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. சுயேட்சையாக 484 ஓட்டு வாங்கி 0.72% ஓட்டில் இந்த தொகுதிக்கு புதியவராக இருக்காங்க. அவங்க மிக குறைந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க சுயேட்சையான்னு. வெற்றி வாக்கு வேறுபாடு நம்ம பார்க்கணுன்னா முதல்ல 2 கட்சிகள் ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் 204 ஓட்டு குறைவாக பெற்று அதிமுக தோல்வி பெற்றிருக்கு. 204 ஓட்டு அதிகமாக பெற்று வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக ஜனதா கட்சி ஜான் வின்சென்ட் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பார்க்கணுன்னா பதிவான வாக்குகள் மொத்தம் 67,359 ஓட்டு பதிவாயிருக்கு. 56.54% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்களை நம்ம பார்க்கணுன்னா 1,20,256 பேர் ஓட்டு போட தகுதியானவர்களாக இருக்காங்க. இப்போ இந்த திமுகவிடமிருந்து ஜனதா கட்சி வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்காங்க. திமுகவிட்ட இருந்து ஜனதா கட்சி தன்னுடைய வெற்றியை இந்த நாளில் திமுக இழந்து ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 1977ஆம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ஜனதா கட்சி ஜான் வின்சென்ட் அவர்கள் வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியில்.